மக்களே வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு சமையல்ல நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கிராமத்து ஸ்டைல்ல மனமா சுவையா இருக்கக்கூடிய கருவாட்டு குழம்பு. கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதனோட மனமா கருவாடுனாலே நாத்தம் தானே சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மூக்கு செத்து போனவங்க தாங்க கருவாடை நாத்தம்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் கருவாடு அப்படின்னாலே மனமாக இருக்குங்க, சுவையாக இருக்கும். வாங்க அதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்ங்க பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கிழங்கா மீன் கருவாடு நல்லா சுத்தமாக சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம், புளிக்கரைசல், கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய் அண்டு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அண்டு இது என்னது, இது பேர் முருங்கைக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு நல்லெண்ணெய். இதில் எல்லாத்தையும் வச்சு நாம் கிராமத்து ஸ்டைலில் ஒரு சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறது மக்களே பாருங்க. வாங்க மக்களே சமைக்கலாம். சட்டியை வச்சாச்சு. சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடுவோம். நல்லா கொதிக்கட்டும், நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்படி பொரிஞ்சு வரக்கூடிய அந்த டைமில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மக்களே பாருங்கள், ஏங்க வெயிட் பண்ணப்பா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய் இதெல்லாம் இருக்குது. இதை அப்படியே கொட்டிடுவோம். கொட்டி நல்லா வணக்குவோம். மக்களே பாருங்கள், நம்ம பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே நல்லா வணங்கி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், சின்ன வெங்காயத்தை அப்படியே இதில் கொட்டுறோம். கொட்டிட்டு இதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். மக்களே, நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும், நான்வெஜ்ஜுன்னு கிடையாது, நீங்கள் சமையலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வெங்காயம் அப்படின்னு சேர்க்கும்போது பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை சேர்த்து சமையல் செஞ்சீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பெஷலி இந்த சிக்கன், மட்டன், மீன், கருவாடு இந்த மாதிரி குழம்புகளெல்லாம் நீங்கள் செய்யும்போது சின்ன வெங்காயத்தை போட்டு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் என்னங்கிறத வந்து பார்த்துக்கலாம். மக்களே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துச்சு. அந்த டைமில் நான் வந்துட்டு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது மூணையும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வணக்கிக்குவோம். வணக்கினதுக்கு அப்புறம் என்னங்கிறத மறுபடியும் பார்த்துக்கலாம். மக்களே பாருங்கள், நம்ம மசாலா பொருள்கள் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் அண்டு மல்லித்தூள் இதில் நம்ம சின்ன வெங்காயம் நல்லெண்ணெயோடு சேர்த்து வணக்கும் போது அதனுடைய ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வெட்டி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பழத்தை அப்படியே இதில் சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டும், பார்த்துக்கலாம். மக்களே பாருங்கள், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்காயை அப்படியே இதில் போட்டுட்டு லைட்டாக தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு முருங்கைக்காய் ஓரளவுக்கு நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்குவோம். இருங்க, மக்களே பாருங்க, முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம என்ன, மக்களே பாருங்க, முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருந்தது. இந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளியை கரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த புளியை ஊற்றிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் அதில் ஊற்றிட்டேன். எங்கடா அதெல்லாம் காணோம் அப்படின்னா, மக்களே சின்னதாக ஒரு தப்பு நடந்து போச்சு. வீடியோவை ஆன் பண்ணாமே என்ன பண்ணிட்டேன், புளிக்கரைசலை ஊற்றிட்டு தண்ணியும் ஊற்றிட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்துட்டேன். அதனால் என்ன பண்ணனேன் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், கேட்டுக்கோங்க. நல்லா புளிக்கரைசல் அண்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதை அப்படியே ஊற்றிட்டோம். இப்போ அந்த புளிக்கரைசலோடு சேர்ந்து இதெல்லாம் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கிழங்கா மீன் கருவாடு எடுத்து வச்சுருக்கோம். இது கொதிச்சதுக்கப்புறம் கருவாடை அதில் சேர்த்து கிளறி கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணிடுவோம். வாங்க மக்களே சமைக்கலாம். மக்களே பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய, தெரியுதுங்களா, குழம்பு செம்மையாக இருக்குல்ல, பார்க்கும்போது வாயில் எச்ச ஊறுது. இப்போ இந்த டைமில் நான் வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்கா மீன் கருவாடை உள்ளே கொட்டியாச்சு. இப்போ நல்லா புரட்டி விட்டுக்குவோம். நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும். கருவாடை நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க.
ஏன்னா கருவாடு ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்புறம் தான் எடுத்துருக்கோம். கொஞ்சம் இந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கணும். இறங்கின உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு டெஸ்டிங் ரேட்டை வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். ரொம்ப நேரம் விட்டோம்னா கருவாடு எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடும். அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes போதும். அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி டேஸ்ட் பண்ணிடுவோம். வாங்க மக்களே சமைக்கலாம். மக்களே இப்போ பார்க்கலாம் நம்மளுடைய கிராமம். அப்பா என்ன ஸ்மெல்லு! இப்போ வந்து பார்க்க சொல்லுங்கள். கருவாடு நாத்தம் அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் இப்போ வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கருவாடுடைய வாசனை எப்படி வெந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க சொல்லுங்கள். தெரியுதா? இப்போ நம்ம டெஸ்டிங் ராட்டும் ரெடியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாங்க மக்களே ருசிக்கலாம். மக்களே கருவாடு ரெடி, ஆவி புறக்க சாப்பாடு ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருவாடை அப்படியே சாப்பாடோடு வைக்கிறோம். பாருங்கள் அந்த கருவாடு பீஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ இந்த கருவாடு பீஸ் தெரியுதா? இப்போ இந்த பீஸோடு சேர்த்து டெஸ்டிங் ரேட்டை சாப்பிட வைக்க போகிறோம். அர்ஜுன் சாப்பிடலாமா? ரைட், சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பாடு டேய் சாப்பாடை எடுக்கக்கூடாதுடா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பாரு கருவாடு பீஸ். இந்த கருவாடு பீஸ் இருக்கா? கருவாடு பீஸை அப்படியே பிச்சுக்கணும். பிச்சுக்கிட்டு கொஞ்சம் சாப்பாடோடு சேர்த்து அப்படியே பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சுக்கிட்டு கொதிக்குதுடா, கொதிக்குது. ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கேட்டா வேற லெவலா. விக்ரம் இந்த உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி போங்க. இதாங்க விக்ரமுக்கு அத நினைச்சுதான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. விக்ரம் எப்படி இருக்கு? டேஸ்டி சொல்லுடா. அத நினைச்சுதான் சூப்பர்ரா.